நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் எப்பப்பா திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஜூன் மாதம் இவங்களுடைய திருமணம் முன்னணி நட்சத்திரங்கள் முன்னாடி கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவங்களுடைய திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தான் பிரேக் எடுத்தாங்க. 2 பேருமே அடுத்தடுத்து அவங்களுடைய பணிகளில் பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. விக்னேஷ் சிவன் தன்னுடைய அடுத்த படத்துக்கான லிரிக்ஸ் எழுதுறதுலையும் அந்த படத்திற்கான படப்பிடிப்பு சம்மந்தமான பணிகள்லையும் அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். நயன்தாரா திருமணத்துக்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்கள்லாம் கமிட் ஆயிருந்தாங்களோ அந்த படங்களுக்கெல்லாம் நடிக்க போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக மும்பையில் ஜவான் படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஏர்போர்ட்டில் போகிற வீடியோஸ், படப்பிடிப்பு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி காரில் போகும்போது எடுத்துக்கொண்ட வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் சமூக வலைதளங்களில் செம வைரலாக போச்சு. புது தாலியோட ஏர்போர்ட்டில் கெத்தாக நடந்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது அடுத்து திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் திருமணத்துக்கு அப்புறம் போயஸ் கார்னரில் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்காங்க. அங்கே தான் அவங்க குடியேற போகிறாங்க. இப்போ தங்கியிருக்கிற வீடு ஆஃபீஸாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அடிபட்டுச்சு இல்லையா? இப்போ அந்த ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போயஸ் கார்டனில் 8000 சதுர அடி பரப்பளவில் ஒரு வீட்டோடைய 3வது தளம் 4வது தளம் 2யுமே வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வீடு நயன்தாரா பேர்லையும், ஒரு வீடு விக்னேஷ் சிவன் பேர்லையும் அங்கே இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. இப்போ இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைன் தான் போயிட்டுருக்கான். ட்ரீம் ஹவுஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் அந்த இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இந்த இன்டீரியர் டிசைனுக்காக மும்பையிலேருந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான டிசைனர் தான் வர வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்டீரியர் ஒர்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வெளியாக இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும், ஒரு தியேட்டர் போன்ற அமைப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. இந்த வீட்டோடைய அந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அந்த ரெஸ்ட் ரூமே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இந்த இன்டீரியர் டிசைனுக்கான மொத்த செலவு 25 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 25 கோடி ரூபாய்க்கு அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த இன்டீரியர் டிசைன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த புதிய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் இப்போ போட்டிருக்காங்களாம்.